ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூசிலாந்து அணி எதிரான 5வது T20 போட்டி என்னுடைய அதிரடி ஆட்டத்துக்கு இதுதான் காரணங்க. இவர் தான் காரணம். உண்மையாக நியூசிலாந்து அணி பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்னோட நோக்கம் இது கிடையாதுங்க. T20 உலகக்கோப்பை தான். இந்த முறை T20 உலகக்கோப்பை நாங்கள் தாங்க வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு 5வது T20 போட்டியில் அதிரடியாக சதம் அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கின இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவரோட அதிரடி ஆட்டத்துக்கு இதுதான் காரணம். சதம் அடித்தது குறித்து, நியூசிலாந்து அணி குறித்து, T20 உலகக்கோப்பை குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயும் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இஷான் கிஷன் அதிரடியாக சதம் அடிச்சிருக்காருங்க. 103 ரன் அடிச்சார். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். அது குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நான் இந்த போட்டியில் சதம் அடிச்சது முதல் என்னோட T20 சதம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்னோட நோக்கம் எல்லாமே T20 உலகக்கோப்பை இந்தியாவுக்கு வாங்கி தரணும். அந்த அணியில் நான் இருக்கணும், பிளேயிங் லெவல் இருக்கணும். அதுதான் என்னோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. நான் இப்போதைக்கு நல்லா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பிளேயிங் லெவல் இருப்பேன் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி உண்மையாக பந்து வீச்சு எங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியலைங்க. ஈஸியாக தான் நாங்கள் விளையாடணும். இப்போ இந்திய அணியோட பந்து வீச்சை கம்பேர் பண்ணால் நியூசிலாந்து அணி பந்து வீச்சு அந்தளவுக்கு ஒன்றும் வலுவாக இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக போச்சு. அதிரடி ஆட்டத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ரோல் மாடல் யுவராஜ் சிங். உண்மையாக யுவராஜ் சிங் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அவரோட ஹிட் எபிலிட்டி ரொம்ப இருக்கும். அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், நானும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அந்த லெஃப்ட் ஹேண்டர் காம்பினேஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லெஃப்ட் ஹேண்டர் விளையாடவே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் தான் என்னோட ரோல் மாடலாக நான் எடுத்தேன். அவர் அதிரடி ஆட்டத்தை ஒரு T20 வேர்ல்டு கப் நல்லா பண்ணார். அதேமாரி இந்த வருஷம் நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக T20 உலகக்கோப்பை இந்திய அணிக்கு நான் வாங்கி தருவேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா தலைவன், நம்ம ரோல் மாடலே நம்ம லெஜண்ட் யுவராஜ் சிங்கை சொல்லியிருக்காரு. ஏன்னா அபிஷேக் சர்மாவுக்கும் ரோல் மாடல் வந்து யுவராஜ் சிங் தான். நிறைய கோச்லாம் கொடுத்துருக்காரு அபிஷேக் சர்மாவுக்கு. நிறைய பேருங்க யுவராஜ் சிங் பிடிக்காத ஆள் இருக்குமா? அதனால் கண்டிப்பாக ஒரு 100 செம்மையாக அடித்தாருங்க. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, இந்திய அணியில் 2 வருஷமாக இல்லாமல் இருந்தார். மீண்டும் இந்திய அணியில் டொமஸ்டிக் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்போ செம்மையாக வந்திருக்காரு இந்திய அணிக்குள்ளே. என்ன கீப்பிங் கொஞ்சம் சொதப்பலாக பண்ணார் 5th T20. அது மட்டும் கொஞ்சம் அவர் திருத்தினார்னா ஓரளவுக்கு ஓகே ஆகும் நான் நினைக்கிறேங்க. கீப்பிங் ரொம்ப ஒஸ்ட்டாக 2-3 4 விட்டார். ஓகே, ப்ராக்டிஸ் மேக் எ மேன் பர்ஃபெக்ட். அதனால் பயிற்சி எடுத்தால் நல்லா பண்ணுவார். இந்திய அணி உண்மையாக தரமாக டீமாக இருக்குங்க. எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போகிறாங்கன்னே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஓகே தான், ஒரு ஆல்மோஸ்ட் சில பிளேயர்லாம் கன்ஃபார்ம் இருப்பாங்க, ஓகே தான். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திலக்கோரமாக அணியில் திரும்பி இருக்காருங்க. நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிற பிளேயர், நல்ல டீமை ஜெயிச்சு வச்சு கொடுத்த பிளேயர். அவர் வர்றாரு இன்ஜுரியில் கழிச்சு. அவர் இப்போ அந்த பயிற்சி ஆட்டம் வேர்ல்டு கப் வரப்போகிற February 4 பயிற்சி ஆட்டெல்லாம் விளையாட போகிறதா நிறைய தகவல் வந்திருக்குங்க. அவர் உள்ளே வராரு. அவர் பிளேயிங் லெவலில் வந்தால் யார் வெளியே தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி போயிட்டுருக்குங்க. ஏன்னா சஞ்சு சாம்சன் கொஞ்சம் புவர் ஃபார்மில் இருக்கார். அவர் அணியில் நீடிப்பாரா, இல்லை இஷான் கிஷன் ஓப்பனிங் போட்டு திலக்கோரமா 1 டவுன் விளையாடுவாரான்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதனால் பொறுத்து பார்க்கலாங்க என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இந்திய அணி குடிக்கிறாங்க, யாரெல்லாம் பிளேயிங் லெவலில் வராங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், வேர்ல்டு கப் தொடங்கும் போதுங்க அது குறித்து உங்களோட கருத்து, பிளேயிங் லெவல் யாரெல்லாம் விளையாடணும் அது மறக்காமல் என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.